சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திண்டுக்கல்லில் உள்ள டீ கடைகளில் டீ மற்றும் வடைகளின் விலை உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரமணி, இங்கு வணிக பயன்பாட்டு சிலிண்டரினுடைய தட்டுப்பாடு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய டீ கடைகளில் எப்படி எதிரொலித்திருக்கிறது? எந்தெந்த பொருட்களினுடைய விலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது? வணக்கம் கர்நாடகா. ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக கடந்த 5 நாட்களாகவே வணிக நிறுவனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாக காணப்படுகிறது திண்டுக்கல் பகுதிகளில். குறிப்பா நம்ம சொல்லணும்னா பெரிய உணவகங்கள்ல கூட துரித உணவுகள்ல தான் சமைப்பதில்லை. குறிப்பா நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் நிறுத்தப்பட்டது. அதே மாதிரி பெரிய உணவகங்கள்ல டீ கடைகளும் காபி கடைகளும் போடுவது கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த திண்டுக்கல் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட தேநீர் கடைகள் உள்ளது. இந்த தேநீர் கடை திண்டுக்கல் என்றாலே தேநீர் கடைகள்ல தவளை வடை, கீரை வடை, ஆம வடை, தயிர் வடை, சாம்பார் வடை 10க்கும் மேற்பட்ட வடைகள் இங்க விற்பனைக்கு வைப்பாங்க. ஆனா மக்கள் தங்களுடைய சுறுசுறுப்பை அவ்வப்போது தேநீரை அருந்துவது வழக்கம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேநீர் இந்த தேநீர் தட்டுப்பாடு காரணமாக தேநீர் கடைகள்ல 12 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தேநீர் 13 ரூபாய்க்கு ஒரு சில கடைகள்ல விலை உயர்த்தப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடைகளின் விலையும் 8 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வடைகள் தற்போது 10 ரூபாயா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது பெரும் பாதிப்பு ஏற்படுத்துது. ஏன்னா நான் சொல்லக்கூடிய அந்த தவளை வடை, சிறப்பாக இருக்கக்கூடிய நம்ம திண்டுக்கல் ஃபேமஸ் இந்த தவளை வடை, கீரை வடை எல்லாம் அதெல்லாம் நிறுத்தப்பட்டுள்ளது. ஏன்னா போட முடியல, சிலிண்டர் தட்டுப்பாடு போட முடியல. தற்போது அவன் விறகு கறிக்கொட்டைக்கு மாறி பழைய முந்தைய காலங்கள் மாதிரி விறகுகளையும் வாங்கி இன்னைக்கு தேநீர் கடைகளை நடத்தி வருகிறார்கள். இப்போது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகு விலையும் தற்போது கூடி வருகிறது. ஏற்கனவே நம்ம செய்தியாகவும் பதிவு செஞ்சிருக்கோம். இதனால பாத்தீங்கன்னா வியாபாரம் ரொம்ப பாதிக்கிறது. இந்த தேநீர் கடையை நம்பியுள்ள தொழிலாளர்கள், குறிப்பா தேநீர் கடையை உள்ள கிட்டத்தட்ட திண்டுக்கல் மாவட்டத்திலேயும் திண்டுக்கல் நகர்பகுதியில் ஒரு 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கும் கடைகளை விடுமுறை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்ப நம்ம காட்சியில பார்க்கலாம், அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பேட்டி அளித்திருக்கார்கள். அதாவது தேநீர் கடைகள் மூடப்பட்டால் திரும்பி கொரோனா காலம் மாதிரி ஆகிவிடுமோ என்ற அச்சமும் உங்கள் மனதில் ஏற்பட்டுள்ளது. இந்த வடையும் டீயும் விலை உயர்ந்தது பெரும் வியாபாரிக்கு மட்டும் இல்ல, அந்த மக்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தது. இன்னும் ஒரு சில தினங்களுக்கு மட்டும்தான் சிலிண்டர் இருக்கும். அதுக்கப்புறம் தேநீர் கடைகள்லாம் விடுமுறை விடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். கனகதாரா, கேஸ் தட்டுப்பாடு காரணமாக திண்டுக்கல்லில் துரித உணவுகள் கண்டிருக்கக்கூடிய விலையேற்றத்தை விரிவாக தகவல்களாக பதிவு செய்தமைக்கு நன்றி வீரமணிகண்டன். நாங்கள் டீ கடை வச்சு நடத்திட்டு வர்றேன். நான் இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு, ஆயில் ரேட்டு இதெல்லாம் கூடுனதுனால நான் வடை 8 ரூபாலேருந்து 10 ரூபாய்க்கு இருக்கோம். கடைசியாக நாங்கள் ரேட்டு அது கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு வடை ரேட்டு கூட்டி. இப்போ அதுக்கப்புறம் அந்த சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது, ஆயில் ரேட்டு கூட, வேறு வழியே இல்லாமல் 2 ரூபா கூட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இது எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால நாங்கள் 2 ரூபாய் கூட்டியிருக்கோம். சிலிண்டரு தட்டுப்பாடு சீக்கிரம் சரி பண்ணி இது கவர்மெண்ட் அரசு நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் சரி பண்ணால் பரவாயில்ல. எங்களை நம்பி நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இதையும் நம்பி தான் இருக்காங்க. இதே கண்டினியூ ஆச்சுன்னா கொஞ்சம் சிரமம் தான் ரன் பண்ணுறது. நாங்கள் பழனி ரோட்டில் பழனிசாமி டீ கடை கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக வச்சு நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் பாய்லர் டீ கடை தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பாய்லர் பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு முன்னாடி சிலிண்டரில் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த தட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கறிக்கு மாற்றிருக்கோம். இப்போ பால் காய்ச்சறது, மற்றபடி தண்ணி காய்ச்சறது எல்லாமே வச்சு சிலிண்டரில் தான் காய்ச்சிட்டு இருந்தோம். இப்போ ஒன்றொன்னா பழைய கால முறைப்படி வெளியே அடுப்பு போட்டு கட்டையில் காய்ச்சறது, விறகு அடுப்பில் காய்ச்சறது இப்படின்னு ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, வடையெல்லாம் முன்னாடி நிறைய ஐட்டங்கள் போட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நிறைய பலகாரங்கள் போட்டுட்டு இருந்தோம். இனிப்பு போண்டா, வெங்காய போண்டா, பருப்பு வடை இதெல்லாம் நிறையா குறைச்சாச்சு. இந்த தட்டுப்பாடு இப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட வேலை பார்க்குற லேபர்ஸும் ஒவ்வொருத்தவங்களுக்கா லீவ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். ஏன்னா எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற சிலிண்டரை வச்சு எங்களால் ஒரு 3 to 4 நாள் தான் எங்களால் தாக்கு பிடிக்க முடியும். சிலிண்டர் தட்டுப்பாடுனால ரொம்ப எங்களுக்கு பாதிக்குது. தவளை வடை, போண்டா, உளுந்த வடை, வெங்காய போண்டா, ஆனியன் போண்டா எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எதுவுமே போட முடியல. சிலிண்டர் இல்லாததுனால எதுவுமே போட முடியல. எங்களுக்கு வேறு வேலையும் தெரியாது. வேறு எங்களை நம்பி தான் எங்கள் குடும்பம் வாழுது. சிலிண்டர் இல்லாதனால வேலைக்கு 1 வாரம் 2 நாள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஓனர் சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப எங்கள் குடும்பங்கள்லாம் ரொம்ப பாதிக்குது. அதனால் இது கவர்மெண்ட் இதை நல்ல முடிவாக எடுக்கணும்.